ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராக்ஃபோர்ட் சரவணன். கம்பேக் ஃப்ரம் யூஏஇ, ஜப்பான் சரவணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனிவே, இந்த புது திருவிழா வேறு வந்துருச்சு. நம்ம ஓட்டு போடக்கூடிய புது திருவிழா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தீர்மானிக்கிறதும் சரி, இந்த ஒரு விரலில் நம்ம வைக்கக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த தடவையாவது பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. முக்கியமாக யாரையும் தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். ஸோ உறுதியாக இருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு தீவிர விஜய் ரசிகன். அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், பப்ளிக்காக சொல்லிக்கிறேன். என்னோடய சின்ன வயசுலேருந்தே, ஒரு 6 வயசுலேருந்தே நான் ஒரு தீவிர விஜய் ரசிகன் தான் நான். பர்சனலாக நான் கடவுளாக வணங்குறது அஜித். அவரை எனக்கு ரொம்ப பர்சனல் மனுஷனாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடவுள் அஜித், கடவுளே அஜித், அவ்வளோதான். மற்றபடி சினிமாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கடவுளே அஜித் தான் எனக்கு. இவர் வந்து என்னோடய தீவிர ரசிகன். விஜய் வந்து தீவிர ரசிகன். கட்சி சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் திறந்துட்டு மக்களுக்காக செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அது ஒன்று மட்டும்தான் தெரியுது எனக்கு. மற்றபடி நிறைய பேரோட கமெண்ட் பார்க்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க அரசியல் புரிந்துணர்வு இல்லை, அவருக்கு அதை பக்குவம் பத்தாது அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கேள்வி கேட்கணும். எனக்கு இப்போ அரசியலில் இருக்கிறவங்களாம் எந்த ஸ்கூலில் அரசியல் படிச்சுட்டு வந்தாங்க, அது எனக்கு தெரியணும். இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் இவ்வளோ வசதி வாய்ப்பு எப்படி வந்துச்சு, அது எனக்கு முதல்ல தெரியணும். இது எல்லாத்தையும் இந்த ஈடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அமலாக்கத்துறை, இது எல்லாம் போய் அவங்கள வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட கணக்கை வெளியிட முடியுமா? ஸோ நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாமே ஒன் பை ஒன்னாக வருவோம். ஸோ நான் முக்கியமாக சொல்ல வந்த கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜனநாயக திருவிழா, இந்த தேர்தல். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க மனசாட்சிப்படி ஒரு புதியதொரு மாற்றத்திற்கா ஒரு வழிவகுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நமக்கான தலைவரை நம்ம நல்லபடியாக தேர்ந்தெடுப்போம். அது யாருங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ராக்ஃபோர்ட் சரவணன். பை பை.